நம்ம இன்றைக்கி பீட்ரூட்டு கேரட்டு பொதுவாக பசங்கள்லாம் சும்மா பொரியல் கடுகு பருப்பு வெங்காயம் பட்டை கருவேப்பிலெல்லாம் போட்டு சும்மா பொரியல் தேங்காய் பாசிப்பருப்புலாம் போட்டு பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதுக்காண்டி நம்ம அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டு கேரட்டு நான் இன்றைக்கி பீட்ரூட்டு கேரட்டு மட்டும்தான் பண்ணுறேன். எங்கள் அம்மாலாம் அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு பட்டாணி இந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் அதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. இதுக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. 2 காய் தான், கொஞ்சமாக தான். நிறைய அப்படின்னா நம்ம செய்யலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டு கேரட்டு நான் எப்போதுமே வேக லேட் ஆகும். அதனால என்ன பண்ணுவேன்னா உப்பு கொஞ்சம் போட்டு இட்லி ஊற்றுனேன்னா காலைல இட்லி ஊற்றுனேன். அதில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சும்மா கொஞ்ச நேரம் சீக்கிரம் வேகணும். தக்காளி வெங்காயம் அப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்குவேன். கருவேப்பிலை போட்டுக்குவேன். இப்போ நம்ம சட்டி காஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு என்னென்ன போட்டு தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். எனக்கு 2-3 நாளாக கோல்டு, அதனால் நான் கொஞ்சம் வீடியோ போடலை. அந்த டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். நேற்று கூட சமையல் பண்ணல, சப்பாத்தி தக்காளி தொக்கு பண்ணிக்கிட்டேன். அதனால் ஒரு 3-4 நாளாகவே இன்னும் சரியாக வரல. நானும் சித்தரத்தை கஷாயம் எல்லாம் குடிச்சு பார்த்தேன். இப்போ கொஞ்சம் டேப்லெட் போட்டேன். நைட்டு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 20% பரவாயில்ல. இருந்தாலும் சமைக்கணும்ல. சோம்பு வெடிச்சோட்டி நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா உப்பு கல் உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சட்டுன்னு வெந்துடும். அப்புறம் வெடிக்கு மற்றதெல்லாம் போடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க. அந்த உப்பு போட்டோட்டி அந்த உப்புலேயே நல்லா வதங்கிடும். பூண்டு நான் கொஞ்சம் இடித்து தான் போடுவேன். இஞ்சி பூண்டு மசாலா போடலாம், கொஞ்சம் தானே. அதனால நம்ம நிறைய போட்டோம்னா காலிஃப்ளவரு பட்டாணி எல்லாம் நம்ம போட்டோம்னா பரவாயில்ல. நம்ம வெறும் இது தான் போடுறோம், பீட்ரூட்டு கேரட்டு. அதனால் நம்ம பூண்டு மட்டும் 2 நச்சு போட்டுருவேன். எல்லாத்துலேயும் நான் பூண்டு இஞ்சி சேர்த்துருவேன். காலையில் டீக்கு இஞ்சி போட்டுருவேன். எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை இன்றைக்கி தேவையானதை பண்ணேன். ஃபில்ட்ரு காஃபி இறக்கிட்டேன். ஃபில்ட்ரு காஃபி ஃபஸ்ட்டு இறக்கிடுவேன். நம்ம பிளாக் காஃபி குடிக்கிறேன் அவ்வளோ நல்லதுனால பால் ரொம்ப சேர்த்துக்காம பிளாக் டீ பிளாக் காஃபி குடிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாரத்துக்கு ஒருக்கா நம்ம சேவ் பண்ணுறதோட அப்பப்போ இடித்து போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதும் கூட. இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ இடித்து தட்டி எல்லாத்துலேயும் பூண்டு சேர்ப்பேன். நான் வதக்கு சட்னி காரக்குழம்பு எல்லா மசாலா கிரேவிக்கு எல்லாத்துக்குமே நான் பூண்டு சோம்பு சேர்ப்பேன், இஞ்சியும் சேர்ப்பேன். இப்போ நம்ம நிறையா குவான்டிட்டி செய்கிறாருந்தா இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு எல்லாம் போடலாம். நான் கொஞ்சோண்டு தான், அப்பெல்லாம் அப்புறம் சாப்பிடப்போ பொடிச்சிக்கலாம் வேணும்னா. இந்த பாருங்க, கொஞ்ச நேரம் தான் மூடி வச்சேன். இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி, சமையலில் பக்குவம் அதெல்லாம் மிஞ்சி ஒன்றும் கிடையாது. ஆனால் வதக்கும் போது நல்லா வதக்கணும், நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு உப்பை போட்டு மூடி வச்சிடும். நமக்கு அதிலே வெந்துடும் அந்த தண்ணி ஆவியிலே. அப்படிங்கப்ப நம்ம வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஒன்று கொஞ்சம் நேரம் நிற்கணும், வச்சுட்டு போயிடக்கூடாது, அடி பிடிச்சிரும். சமையல் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணோம்னா எல்லாமே ஈஸி தான். சமையலை பொறுத்தளவு நறுக்கி வச்சுக்கிட்டு 200 பேர் 100 பேர் இருந்தாலும் சமைச்சி இறக்கிடலாம். சமையல் என்னை பொறுத்தளவு கஷ்டம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் சளி பிடிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. பாத்திரம் தேய்க்கிறதுனா கஷ்டம்னு சொல்லுவேன். மற்றபடி க்ளீனிங் வேலை சமையல்
வீடு துடைக்கிறது தண்ணி இதெல்லாம் கெமிக்கல்லாம் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் ஒரு 10 வருஷமாக தான் நல்லா வதங்கிட்டே இருக்கையில் இப்போ என்ன பண்ணால் மஞ்சத்தூள் போடுறோம் நம்ம. மஞ்சத்தூள் போட்டேன். அடுத்து நான் வந்து எப்போவுமே தனி மிளகா தனியாக அரைச்சி வச்சுக்குவேன். சாம்பார் பொடி தனியாக, அப்புறம் மல்லித்தூள் எப்போவே நாங்கள் எங்கள் அம்மா பழக்கம். ஊர் சைடே பொதுவாக அப்படி தான் ரெண்டையும் கலந்து ஒவ்வொருத்தரும் கலந்து போடுவா. என்னோடய பழக்கம் 3 ஸ்பூனு காரத்துக்கிட்ட அந்த மாதிரி. ஏன்னா இனிக்கும், பீட்ரூட்டும் சத்து தான், என்ன பண்ணுறது, நல்லது தான். எது நமக்கு பிடிக்கலைங்கிறோமோ அந்த உணவுகள் சத்துக்கள் நிறைந்தது. இப்படி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசங்க சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டேன். கொஞ்சம் வாசனையாக வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா, நம்ம சாய்ஸ் தான், எடுத்து கொட்டணும். கொஞ்சோண்டு லேசாக வாசனைக்கு. இப்போ நம்ம பெருசாக செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நிறையா ஒரு 10 பேர் 5 பேர் மேக்ஸிமம் 10 பேருன்னு வச்சுக்கோ. அதில் வந்து 1/4 கிலோ பச்சை பட்டாணி, 1/4 கிலோ கேரட்டு, 1/4 கிலோ பீட்ரூட்டு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு காலிஃப்ளவர் நம்ம போட்டுக்கிட்டு நிறையா சதன்னு செய்யாமல் கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சி இது நல்லா கொதிச்சு ஒட்டி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றணும். இப்படி தொக்கு மாதிரி வந்து ஒட்டி இப்போ நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம். இப்போ பீட்ரூட்டு கேரட்டு நம்ம போட்டாச்சு. இது என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அந்த மூடி வைக்கிறோம் பாருங்கள், அந்த சூட்டிலே அந்த கிரேவி மாதிரி ஆகும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 5 நிமிஷம் போதும். நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது காய்கறியை சீக்கிரம் வேலை முடிகிறது. இன்றைக்கி சாட்டர்டே லீவ், கோல்டும் அதிகமாக இருக்குது. லேட்டாக சரி செய்வோம். எப்போதும் நம்ம காலைல 4:30 5 மணிக்கு எழுந்து டெய்லி ஸ்கூலுக்கு பேக் பண்ணுறதுனால இயர்லியாக வேலை முடிச்சிடுறது. இன்றைக்கி சாட்டர்டே தானே, பொறுமையாக பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு சாம்பார் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு சரி இதை பண்ணுவோம் சிம்பிளாக, வேணால் அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம டைமுக்கு நம்மளோட உடம்புக்கு சக்கன பார்த்துக்க வேண்டியது. ஒரு நேரம் பார்த்த மாதிரி வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. காலைல வேலை முடிக்கிறது நல்லது தான், என்ன பண்ணுறது. ஒரு நேரம் பார்த்த மாதிரி உடம்பு இருக்காதுல்ல, ரெகுலராக ரொட்டீனாக. இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, சரிங்களா, நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. நான் வந்து சும்மாலாம் நோண்டிலாம் பார்க்க மாட்டேன், டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேன். அப்ராக்சிமேட்டு தான் அளவு, பக்குவம் அந்த டேபிள் கரண்டி அது இருக்குது அந்த வேலையே இல்லை. எங்கள் அம்மா சமையல் பண்ணுவாங்க, அதை அப்படியே கண்ணால் பார்த்து எங்களுக்கு நல்ல சமையல் நிறைய செய்வோம். சமையலில் செட்டிநாடு, நாங்கள் செட்டிநாட்டு சமையல் எல்லா வகை எல்லாமே தெரியும் எங்களுக்கு. என்னோடய சிஸ்டரும் நல்லா செய்வாங்க, குயிக்காக செஞ்சுருவாங்க. நான் கூட கொஞ்சம் மெதுவாக மீன்ஸ் என்ன நறுக்கி வச்சுட்டு பார்க்கலாம், அவள் டக்குன்னு எங்கள் அக்கா செஞ்சுருவாங்க, நல்லா செய்வாங்க எல்லாமே. சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ப்ரானு, பிரியாணி. என்னோடய மாமா வந்து நல்ல சாப்பாடு குக்கிங்கில் வேறு லெவல் நல்லா செய்வார். ஈரல் வறுவல், பிரியாணி, சிக்கன் 65. சமையலுங்கிறது நம்ம விரும்பி செய்கிறது. விருப்பமாக சமைச்சோம்னா சார் சொல்லுவார், செஃப் தாமு சார் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சமையலுங்கிறது ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எர்லியராக எழுந்திரிச்சு அந்த பக்குவத்தோடு செஞ்சிங்கன்னா எந்த சமையலுமே ஈஸியாக தான் இருக்கும் அடிக்கடி சொல்லுவாங்க. வெங்கடேஷ் பட் சார் கூட சொல்லுவார், நீங்கள் போடுற அளவுகளோட அந்த பக்குவம் தான். இந்த பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் முடிஞ்சிச்சு. எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு இனிப்பு வாடை, அந்த தன்மை இருக்கும் பீட்ரூட்டில். அதை நம்ம வேக வச்சிட்டோம்னா கொஞ்சம் உப்பை போட்டு
அந்த மண் வாசனை மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். ரெடி, பீட்ரூட் கேரட் மசாலா ரெடி.